அகமதாபாத்தில் விமான விபத்து நிகழ்ந்த இடத்தில் பிரதமர் மோடி தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி அகமதாபாத்தில் நேற்று விமான விபத்து ஏற்பட்ட இடத்தை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். ஏற்கனவே அவர் அந்த காயமடைந்து அதே போல அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபரை எல்லாம் சந்தித்து வந்தார். அதன் பிறகு தற்போது அந்த மருத்துவமனையினுடைய அந்த மருத்துவர்கள் தங்கியிருந்த விடுதியின் மீது அந்த விமானம் மோதிய கட்டிடத்தை தற்போது அங்கு காவலர்களுடன் சென்று பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். அதாவது அந்த விமானம் எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது என்பது குறித்தெல்லாம் அதிகாரிகளிடம் விளக்கங்களை கேட்டறிந்து வருகின்றார். தொடர்ந்து இந்த விமானத்தினை பற்றிய அந்த தகவல் என்று நேற்று அகமதாபாத்திலிருந்து புறப்பட்டு லண்டன் புறப்படுவதாக அந்த விமானம் திட்டமிடப்பட்டிருந்தது. சரியாக 1:20 மணிக்கு புறப்பட்ட அந்த விமானம் கிளம்பிய சில நிமிடங்களிலேயே, அதாவது ஒரு 500-600 மீட்டர் பறக்கும் போது அது மேற்கொண்டு மேலே எழும்ப முடியாமல் ஒரு 200-300 மீட்டர் தள்ளி சென்று அது விழுந்துவிட்டதாக சொல்கின்றார்கள். எனவே அப்படி சில மீட்டர்கள் சென்று விழுந்துவிட்ட அந்த விமானம் ஒரு பயிற்சி மருத்துவர்கள் தங்கக்கூடிய அந்த கட்டிடத்தின் மீது, அந்த ஹாஸ்டல் மீது மோதிய காரணத்தினாலே உள்ளே உணவு விடுதியில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த அந்த மருத்துவ மாணவர்களும் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களையும் நேரில் சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆறுதல் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் தற்போது விமான போக்குவரத்து சீரடைந்திருக்கின்றதா என்பதையும் அவர் கவனித்திருக்கின்றார். அந்த அதிகாரிகள் வழக்கம் போல மற்ற விமான சேவைகள் தற்போது செயல்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்துதான் விமானம் விழுந்த அந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சென்று அவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இதில் குஜராத் மாநில முதல்வர் பூபேந்திர சிங் பட்டேல், அதே போல மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு உள்ளிட்ட பல அதிகாரிகளும் உடனிருந்தார்கள். தொடர்ந்து அந்த விமானம் விழுந்து நொறுங்கிய இடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். குறிப்பாக அந்த விமானம் அந்த கட்டிடத்திற்குள் சிக்கி அந்த உதிரி பாகங்கள் ஆங்காங்கே சிதறி கிடப்பதையும் பார்க்க முடிகின்றது. அந்த கட்டிடமே ஏதோ தீவிரவாத தாக்குதலுக்கு உள்ளான கட்டிடங்கள் எப்படி சிதலமடைந்து இருக்குமோ அப்படி அதில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும், அந்த சிமெண்ட் கலவையை தவிர அதில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து மரம், துணி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களுமே எரிந்து நாசமாகி கிடப்பதை பார்க்க முடிகின்றது. அதிகாரிகள் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, விமானம் எந்த கோணத்தில் வந்தது, எப்படி மோதியது, உள்ளே எத்தனை பேர் இருந்தார்கள், எப்படி அந்த விபத்து ஏற்பட்டது, அதன் பிறகு நாங்கள் எப்படி காப்பாற்றினோம் என்பதையெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு விளக்கி இருக்கின்றார். தொடர்ச்சியாக இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடும் உரிய நிவாரணமும் வழங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அது சம்பந்தப்பட்ட இடத்தில் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு பகுதிக்குமாக சென்று தொடர்ந்து ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.